திரைப்பட ப்ரொடியூசரும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய ஃபவுண்டரும் ஆன ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணம் இப்போ சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருமணத்துல முதலமைச்சர் உட்பட பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்துகிட்டு வாழ்த்தின ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணம் பலருடைய கவனத்தை ஈர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில ஆக்டர் ரவிமோகன், சிங்கர் கெனிஷா கூட இந்த திருமணத்துக்கு ஜோடியா வந்த விஷயம்தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஆர்த்தி அவர்களும் இந்த விஷயத்துக்கு பிறகு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அறிக்கையுமே வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இத்தனை நாளா என் குழந்தைகளுக்காக அமைதியா இருந்தனா இப்போ அவங்களுக்காக தான் பேசவும் செய்யறேன். சமூகத்துல என்னை பத்தி பரவி இருக்க எந்த விஷயமும் உண்மை கிடையாது. இப்போ எங்க லைஃப்ல வந்திருக்க அந்த 3வது நபர்னாலதான் என் குழந்தைங்களுடைய மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா அவர் இல்லவே இல்ல. நான் எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியுமே ரவி அவர்களை கான்டாக்ட் பண்ண முடியல. இன்னும் அவருக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகல. அதனால எந்த ஒரு மீடியாவிலயுமே என்ன அவருடைய எக்ஸ் மனைவின்னு குறிப்பிடாதீங்க. நான் அவர்கிட்ட இருந்து ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கின வரைக்குமே என்னுடைய பேருக்கு பின்னாடி இந்த ரவிங்கிற பேரு இருக்கும்னு ஆர்த்தி அவர்கள் சொல்லிருக்காங்க. ஆர்த்தி அவர்கள் பதிவு பண்ணியிருந்த இந்த அறிக்கைக்கு நடிகை ராதிகா அவர்களும் குஷ்பு அவர்களும் கூட ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரவி அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டான கெனிஷாவும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஆர்த்தியை குறிப்பிடுற மாதிரி ஒரு கோட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒண்ணு சப்போர்ட்டிவா இருக்க பார்ட்னரை வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பார்ட்னரை வேணாம்னு இருப்பாங்கன்னு ஆர்த்தியை குறிப்பிடுற மாதிரியான ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலியமா ஆர்த்தி ரவிமோகன் அவர்களுக்கு சப்போர்ட்டிவ் பார்ட்னரா இல்லங்கிறத கெனிஷா மறைமுகமா சொல்லியிருக்காங்கன்னு பெரிதும் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில கெனிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி பர்சனலா ஒருத்தவங்க டிஎம் பண்ணிருக்க அந்த மெசேஜையுமே கெனிஷா இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அந்த நபர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கெனிஷா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான். நீங்க ஆர்த்திய கண்டிப்பா இக்னோர் பண்ணிடுங்க. ஆக்டர் ரவிமோகன் கூட வாழ்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க காட்டுற அந்த சிம்பத்தி டாக்டிக்ஸ்ல விழுந்துட்டாங்க. அதனாலதான் பெண்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தி மாதிரியான பெண்கள் அவங்களுடைய அம்மாவோடைய பணத்தை உறிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேர்ள் கெனிஷா, நீங்க எதுக்காகவும் உடஞ்சிடக்கூடாதுன்னு அந்த நபர் அமைச்சிருக்க மெசேஜ கெனிஷா இப்ப அவங்களுடைய ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம கெனிஷா என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு எவ்வளவு மெசேஜ் இந்த மாதிரி சப்போர்ட்டிவா வந்துட்டு இருக்கு, ஆனா இந்த மெசேஜ் தான் என் மனசோட ஒட்டிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.